பூனைகள் இப்படி கூட செய்யுமா அப்படின்னு நினைக்க வைக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். காய்ந்த சருகான ஒரு இலையை பூனை வாயில் கவ்விக்கிட்டு மீன் வாங்க வந்த ஒரு கதையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? கதை இல்லை, உண்மை சம்பவம். இவர் பேர் ஜோ. இவரோட கடையில் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு பிஸியான ஃபிஷ் மார்க்கெட். இங்கே தான் ஜோவுடைய கடை இருந்தது. எல்லாரும் பணம் கொடுத்து மீன் வாங்கிட்டு போகிறத ஒரு பூனை ரொம்ப நேரமாக கவனிச்சிட்டு இருந்தது. ஒரு சில நாட்களாக இந்த பூனை கடைக்கு வெளியில் யாரையும் தொந்தரவு பண்ணாமல் வெயிட் பண்ணுறத ஜோவும் பார்த்துட்டே இருந்தார். ஜோவுக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. பூனை யாரையும் தொந்தரவு பண்ணலை, ரொம்ப அமைதியாக பார்த்துக்கிட்டே இருந்தது. அப்போ தான் இந்த ஆச்சரியம் நடந்துச்சு. இந்த பூனை கடைக்குள்ளே வரும்போது வாயில் ஒரு இலையை கவ்விக்கிட்டு ஜோ கிட்ட அந்த இலையை கொடுத்துட்டு இப்போ கடைக்குள்ளே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் பணம் கொடுத்து மீன் வாங்கிட்டு போகிறத பார்த்துட்டு இருந்த பூனை ஜோவும் நான் கொடுத்த இலைக்கு ஏதாவது கொடுப்பாருன்னு வெயிட் பண்ணிச்சு. அதை புரிந்து கொண்ட ஜோ அந்த பூனைக்கிட்ட அந்த இலையை வாங்கிக்கிட்டு அவர் பதிலுக்கு அதுக்கு மீனும் கொடுத்தாரு. இந்த பூனை இதே போல் டெய்லி ஒரு இலையோடு வர்றதும் மீன் வாங்குறதும் தொடர்கதையாச்சு. ஜோவும் டெய்லி இந்த பூனைக்காக மீன் எடுத்து வச்சு கொடுக்க ஆரம்பித்தார். அந்த கடையில் இருக்க எல்லார் மனதையும் அது ரொம்ப கவர்ந்துருச்சு. இப்படிப்பட்ட பூனைக்கு சுஷி அப்படின்னு ஒரு பேரும் வச்சாங்க. சுஷிக்காக டெய்லி ஜோ மீனை எடுத்து வைக்கிறது வழக்கம். மீனை எடுத்து வச்சுட்டு இப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு நாள் பார்த்து ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்தது. ஒரு பிஸியான டே. சுஷி அன்னைக்கு அவங்கள பார்க்குறதுக்கு வரவே இல்லை. அதுக்கான உணவை எடுத்து வச்சு வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த பிஸி டே முழுக்க சுஷி வரவே இல்லை. ஜோ அது கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு காத்திருந்தார். சரி, வீட்டுக்கு போகிற நேரம் வந்துருச்சு. அந்த நாளும் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் சுஷியோட நினைவு அவரை விட்டு போகவே இல்லை. அது என்ன பண்ணுச்சு, ஏன் இங்கே வரலை அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ளே இருந்தது. அதுக்காக பேக் பண்ணி வச்சிருந்த மீனை மறுபடியும் ஸ்டோர் பண்ணிவிட்டு அவர் கிளம்ப ஆரம்பித்தார். மனசு கேட்கலை. போகிற வழியெல்லாம் அதை தேடிக்கிட்டே போனார். இங்கே இருக்குமா அங்கே இருக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டே போனார். கடைசியாக ஒரு ரோடு ஓரமாக சுஷியை அவர் கண்டுபிடிச்சார். ஆனால் இப்பொழுது சுஷி அவரை திரும்பி பார்க்குற நிலைமையிலேயே இல்லை. அதை அவர் பார்த்து ரொம்ப அதிர்ந்து போனார். கிட்ட போய் அதை செக் பண்ணி பார்த்தப்போ அதுக்கு நிறைய ப்ளீடிங் ஆகிருந்தது. அதனுடைய கண்களில் ஏக்கமும் நம்பிக்கையும் கலந்துருந்துச்சு. ஜோவுக்கு அது தன்னை பார்த்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துதான். உடனே கொஞ்சம் கூட தாமதம் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க பெட் கிளினிக்கு தூக்கிட்டு போனார். அவங்களுடைய உதவியால் அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு. எலும்பு முறிவுக்கு ஆப்ரேஷன் செய்தாங்க. ரெக்கவராய் வரணும்னு ஜோ ரொம்ப காத்துக்கிட்டு இருந்தார். அது குணமாயிருச்சுங்கிற செய்தி ஜோக்கு அளவில்லாத சந்தோஷத்தை ஏற்படுத்துச்சு. மறுபடியும் சுஷி ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிட்ற மீன் துண்டுகளை அதுக்கு உணவாக கொண்டு கொடுத்தாரு. சுஷியோட கண்களில் நன்றி உணர்வும் அன்பும் நிறைவாக இருந்துச்சு. இப்போ தான் கதையில் ஒரு பெரிய ட்விஸ்ட். ஜோ இந்த பூனையை தத்தெடுத்துக்கிட்டாரு. சுஷியை தன் கூடையே வச்சிக்கணும் அப்படின்னு நினச்சாரு. தன்னுடைய வீட்டில் அதுக்காக சாண்ட் பாக்ஸ், அது விளையாடுறதுக்கான பொருட்கள், அதுக்கான மெத்தைகள் எல்லாத்தையும் வாங்கி அடுக்கினார். சுஷி இந்த வாழ்க்கையை நன்றியோடு ஏற்றுக்குச்சு. சந்தோஷமாக அன்போட அவர் கூட வளர ஆரம்பிச்சது. சுஷி ஸ்டே ஹாப்பி ஃபார் எவர். ஜோவோட இந்த அன்பான செயலுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள்.